1 யோவான் 2வது அதிகாரம் 22வது கர்த்தருடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் எவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்துவாயிருக்கிறான். இன்றைக்கு அந்த கிறிஸ்து யார்? அவன் எப்படி குணாதிசயத்தில் கிரியையை நடப்பிக்க போகிறான்? குறைங்க. எப்படியாக அவனுடைய ஆட்சி நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்கள், வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். நாங்கள் இன்று ஆராயப் போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகும் வார்த்தையின் தலையங்கம் அந்த கிறிஸ்து யார்? அந்த கிறிஸ்து யார்? அதில் நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். அந்தி, மற்றது கிறிஸ்து என்று இருக்கிறது. அந்த அந்தி என்று வருகிறதன் அந்த சொல்லின் அர்த்தம் எதிரானவன். எதிரானவன். கிறிஸ்து என்றால் இயேசு. இயேசு என்றால் அதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்ப அந்தி கிறிஸ்து என்றால் எதிர் கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவுக்கு எதிரானவன், எதிரான கிறிஸ்து என்றெல்லாம் பல விதத்திலே நாங்கள் சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு எதிரானவன் தான் அந்த கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் இயேசு கிறிஸ்து, அவருக்கு எதிரானவன். அப்ப பைபிள் என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். 1 யோவான் 2:22. 1 யோவான் 2:22. இயேசுவை கிறிஸ்து அல்லவென்று மறுதலிக்கிறவன் எவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் தானாம் யாருன்னு சொல்லப்படுகிறது? அந்த கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி பல ரூபங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை அறியலாம். மிக முக்கியமாய் யெகோவா விட்னஸ், எத்தனை பேருக்கு தெரியும்? யெகோவா சாட்சிகள். இவர்களும் தங்களுக்கு ஒன்று ஒரு பைபிளை, யெகோவாவின் சாட்சிகள் என்று ஒரு பைபிளை தங்களுக்கென்று அவர்கள் தயார் பண்ணி கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு இல்லை, இயேசு அல்ல. இயேசுவை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் யெகோவாவை, யெகோவா என்றால் பிதாவாகிய தேவன், அவர்தான் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தவர். அதான் வேதம் சொல்லுகிறது, அழகாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிற எவனே அல்லாமல் வேற யார் என்னவாம்? பொய்யன். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. அப்படியானால் இன்றைக்கு இந்த யெகோவா விட்னஸ் என்று அழைக்கப்படுகிற சிலர் வீடுகளுக்கு வருகிறார்கள். மிச்சம் கவனம். அவர்கள் ஆரம்பத்திலே மெதுவான விதத்தில் இயேசுவை குறித்து பேசுகிறது போல உங்கள் மனதை புண்படுத்தாமல் ஆரம்பித்து கடைசியிலே ஒரு வஞ்சிப்பான ஒரு போதனையில் உங்களை கொண்டு விடுவார்கள். அதை நாங்கள் கேட்டு விசுவாசிக்கிற பட்சத்தில், நம்புகிற பட்சத்தில் நாங்கள் முறிந்து விழுந்து விடுவோம். மற்றது, உங்கள் காதுகள் கேட்க இயேசு என்ற ஒரு ஆள் அப்படி கிடையாது, அவர் மரிக்கவில்லை. சில வேற்று மதத்தவர்கள் சொல்வார்கள் அவர் மரிக்கவில்லை,
இயேசு என்று ஒருவரும் இல்லை. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரை கேட்டாலே குலையே நடுங்கும். இயேசுவின் நாமம் அவ்வளோ பெரிய நாமம், வல்லமையுள்ள நாமம். இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பப்பட்டவர் அல்ல, அல்லது அவர் குமாரன் அல்ல, அவர் இரத்தம் சிந்தவில்லை. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மதிக்க தேவையில்லை, அவரை வழிபட தேவையில்லை என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள்ளே யாருடைய ஆவி வேலை செய்கிறது சொல்லுங்க? அந்த கிறிஸ்துவின் ஆவி. இந்த யெகோவா விட்னஸ் என்றால் யெகோவாவின் சாட்சிகள் என்று வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் கேட்கணும், எங்கே இருந்து வாரீங்க, நீங்கள் யெகோவாவின் சாட்சியா என்றால் கோபிச்சு கொள்ளாதீங்க, இயேசு நல்லவர், நாங்கள் இதை கேட்க தயாராக இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்காதவர்கள், அதை படிக்காதவர்கள், சத்தியத்தை ஆராயாதவர்கள் அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களில் என்ன செய்யப்படுவார்கள்? பிடிக்கப்படுவார்கள். அமெரிக்காவில் இன்னும் ஒரு சங்கம் இருக்கிறதாம். அங்கே ஒரு போயிருந்த ஒரு போதகர் சொல்லுகிற ஒரு சாட்சியை கேட்டேன். அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஒரு பெரிய மாடியாக, பெரிய கோபுரமாக கட்டி வைத்திருக்கிறார்களாம். இன்னும் பிரம்மாண்டமான கட்டிடம். அதற்கு ஒரு பெயரை இட்டு அங்கே போனால் ஃபர்ஸ்டாக நல்ல வரவேற்பு கொடுத்து கவனம், நல்ல வரவேற்பு கிடைக்கும். பிசாசு அப்படித்தான், எந்த விதத்தில் நுழைந்து எப்படி வரவேற்பை கொடுத்து உங்களை வஞ்சிக்கலாம் என்று இருக்கிறான். நல்ல வரவேற்பை கொடுத்து ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போனாங்களாம். கொண்டு போய் ஒரு டிவியில் ஃபர்ஸ்டாக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சில ஸ்டோரி, இயேசுவின் சில காரியங்களை போட்டு காண்பித்தார்களாம். அப்ப இவர் நினைத்தாராம், பாத்தியா நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களை சேர்ந்தோர் பிள்ளைகள் தான் போல, தேவ பிள்ளைகள் தான் போல என்று நினைத்தாராம். அதற்கு பிற்பாடு இது முடிய இன்னும் ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போனார்களாம். இந்த ரூம் முடிய அடுத்த ரூம் கொண்டு போய் அங்க ஒன்றை போட்டு காட்டினாங்களாம். ஒரு ஆள்ற பெயரை இட்டு, இந்த பெயர் வருதில்லை, அவருடைய போதனை, இவர்தான் கடவுள், இயேசு கடவுள் அல்ல, இவரை பின்பற்றினால்தான் மனிதனை, அந்த மனிதனை பின்பற்றினால்தான் நீங்கள் அந்த சொர்க்கத்தை அடையலாம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். எப்படி வஞ்சிப்பு! முதல்ல இயேசுவை காண்பிக்கிறது போல, இதான் அந்த கிறிஸ்துவின் ஆவி. முதலில் வரவேற்பு கொடுக்கிறான், இயேசுவை காண்பிக்கிறது போல காண்பிப்பான். போக 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 அவனுடைய வஞ்சிப்பு, அவனுடைய பொய்யான காரியங்களை மெதுமெதுவாக உங்களுக்குள்ளே நுழைப்பான். நாங்கள் நம்புகிற அளவுக்கு அவன் வேஷங்களை தரித்தவனாக, அழகாக தேன் வழியும் போல் பேசியவனாக, எங்களை வஞ்சிக்கும்படி, ஏமாற்றும்படி அவன் தந்திர உபாயங்களை பண்ணி இதில் பலர் அகப்பட்டு விடுவார்கள். அப்ப முதலாவது ரூம்ல இயேசுவை காண்பித்தார்களாம், இரண்டாவது ரூம்ல இயேசு அல்ல, இந்த நபரை, இந்த மனிதனை பின்பற்றினால்தான் நீங்கள் அந்த சொர்க்கத்தை அடையலாம். இந்த வேத புத்தகத்தில் அப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இன்றைக்கு நான் சொல்றேன், சில சபைகளுக்குள்ளேயும் சில வஞ்சிப்பு வந்திருக்குது. சிலர் சொல்றாங்க, சீடியை வெளியிட்டுட்டு இந்த சீடியை என்ன செய்யுங்க, தொடுங்க, சீடியை தொட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துவிடும். அப்படி பைபிள்ல இருக்கா? சீடியை தொட்டா அற்புதம் நடக்க மாட்டே இருக்கா? இன்னும் ஒன்றை பார்த்தேன், ஒருவர் சொல்லுகிறார், என்னை வந்து தொடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடந்துவிடும். அல்லது என் காலை வந்து பிடிங்க, அற்புதம் நடந்துவிடும். எந்த மனுஷன் தன்னை வணங்க சொல்லுகிறானோ, தன்னை தொட சொல்லுகிறானோ, தன்னை சார்ந்திருக்க சொல்லுகிறானோ, அவன் தன்னை வணங்க பண்ணுகிறான். என் காலில் விழு, என்ன தொடு, சீடிய தொடு, அல்லது அவன் வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை தொடு. இன்னும் ஒரு ஊழியக்காரனை பார்த்து இப்படி நிற்கிறான், என்ன வந்து கட்டிப்பிடிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும்.
அப்ப அப்படியாக இன்றைக்கு மனிதர்கள், அதாவது ஊழியர்கள், தேவதாசர்கள், தேவ பிள்ளைகளை தங்களில் சார்ந்திருக்க செய்கிறார்கள். அல்லது என்னை தொட்டால் அற்புதம் நடக்கும், என்னை பிடித்தால் காரியம் நடக்கும், அப்படியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் தேவ பிள்ளைகளை திசை மாற்றுகிறார்கள், தேவனுக்கு பிரியமற்ற பாதைகளை நடத்துகிறார்கள். இதுவே அந்தி கிறிஸ்துவின் ஆவி. தேவன் ஒருவரை தவிர வணக்கத்துக்குரியவர்கள் யாருமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எதற்குரியவர்? வணக்கத்திற்குரியவர். என்னை தொட்டால் குணம் உண்டாகும், என்னை தொட்டால் காரியம் நடக்கும். இது அந்த கிறிஸ்துவின் ஆவி. அழகாக பொன்மொழியில பேசி இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் உங்க பக்கத்துல நிற்பார்கள். இயேசு என்ற ஒரு ஆளை கிடையாது, மறுதலிப்பார்கள், பிதாவை மறுதலிப்பார்கள். ஏதோ சுத்தி வளைத்து கொண்டு வந்து உங்களை குழப்ப முயற்சிப்பார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆவி. 1 யோவான் 2:18 சொல்லுகிறது. 1 யோவான் 2:18, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு அழகா விளங்கிட்டா, அந்த கிறிஸ்து வருவான் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துக்கள் என்ன செய்கிறார்களாம்? இருக்கிறார்கள், உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். நீங்கள் போகிற இடத்திலே அந்த கிறிஸ்துவின் ஆவியை தரித்து கொண்டவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரித்தெடுக்க நீ இங்க வந்து பார், நீ போகிற சபையை பார்க்கிலும் நல்ல காரியங்கள் உனக்கு நடக்கும். நான் போற இடத்துக்கு வந்து பார், இந்த சமயத்துக்கு வந்து பார், இந்த கல்லை தொட்டு பார், இந்த மண்ணை தொட்டு பார், இந்த மனிதனின் காலில் விழுந்து பார், இந்த சாத்திரகார இடத்திலே போய் பார். ஆனால் இயேசுவை விட்டுறாத, சர்ச்சை விட்டுறாத, அப்படி பேசுவார்கள். நீ சபைக்கு போ. சிலர் அப்படி சொல்லுவார்கள், நீ சபைக்கு போ, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆண்டவர் ஆராதி, ஊழியம் சரி, அதையும் செய், ஆனால் மெதுவாக இங்கே வந்து பார். நோகாத மாதிரி இருக்குதல்ல. அவன் சும்மா வந்து பார்க்கத்தானே சொல்றான். ஆரம்பத்தில் அழகா வெல்கம் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா போக 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 அந்த கிறிஸ்துவின் ஆவி அங்கே கிரியை செய்து, அந்த கிறிஸ்துவின் ஆவி அங்கே வேலை செய்து, கூடுமான அளவு தேவ பிள்ளைகளை எவ்வளவு வச்சுக்கு வஞ்சிக்கலாமோ அந்த அளவுக்கு சத்துரு உங்க நண்பர்களை எழுப்பி, கூட இருக்கிறவர்களை எழுப்பி, அல்லது போகிற வருகிற இடங்களிலே அந்த கிறிஸ்துவின் ஆவி வேலை செய்து அங்கே உங்களை வஞ்சிக்க அவன் முயற்சி பண்ணுவான். அழகா கேளுங்க, இந்த யெகோவாவின் சாட்சிகள் என்று வருவாங்க, புக்குகள் அடிச்சு கொண்டு வருவாங்க. அந்த போதனையை கேட்க வேண்டாம், அதுவும் ஒரு வஞ்சிக்கிற ஆவி. அப்ப இது கடைசி காலமாக இருக்கிறது. திருச்சபைகளை பார்க்கிற பொழுது நான் பார்த்தேன், மலேசியாவிலே மற்றும் சில இடங்களில் நடக்கிற ஊழியங்களை யூடியூப் வாயிலாக பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, கிருபை இருக்குது, நீ பாவத்தை செய்யலாம். என்ன இருக்குதாம்? கிருபை இருக்குது, பாவத்தை செய்யலாம். அவர் உன் அப்பா, நீ பாவத்தை செய், அதன் பிற்பாடு வந்து அவரிடத்தில் நீ கேள், அவர் கட்டாயம் மன்னிப்பார். ஏனென்றால் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார்களா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? போ, இனிமேல் பாவம் செய்யாதே. ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு நீ பாவமே செய்யக்கூடாது என்று பைபிள் சொல்லுதா? பைபிள் சொல்லுதா? இப்படிதான் கேள்வி கேட்பேன். ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு நீ பாவமே செய்யக்கூடாது என்று பைபிள் சொல்லுதா? நேற்று ஒரு தம்பியின் இடத்திலே கேட்டேன், அவர் தடுமாற்றத்திலே சொல்லிவிட்டார், பாவம் செய்யக்கூடாது என்றும் இல்லை, பாவம் செய்யென்றும் இல்லை. நான் சொன்னேன், வஞ்சிக்கப்படாத. அப்ப இன்னும் ஒரு தம்பி சொன்னார்,
இல்லை ஆண்டவர் அந்த விபச்சார பண்ண பார்த்து அந்த கல்லறிய வந்தவங்களை பார்த்து நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாத ஆண்டவர் சொன்னவர். அப்போ நான் அப்போ கேட்டேன், அப்போ ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு, இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாவமே செய்யக்கூடாது என்று பைபிள் சொல்லுதா என்று கேள்வியை இப்படி வைத்தேன். இவங்க குழம்புறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க ஒரு சிலர் இதில் குழம்பிட்டாங்க. நான் சொன்னேன், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பைபிள் சொல்லுகிறது நீ பாவமே செய்யக்கூடாது என்று. ஆனால் பாவம் செய்கிறார்கள். ஏன்? இப்படித்தான் அந்த கிறிஸ்துவின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் அங்கே கிரியை செய்து, அங்கே வேலை செய்து, மெதுவான விதத்திலே அவர்களை இழுக்கிறது. அது பிரச்சனை இல்லை, பாவம் செய்யலாம். அதற்கு பிற்பாடு வந்து நீ மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுடு. நீ பாவத்தை செய், அதுக்கு பிற்பாடு என்னவாம்? மன்னிப்பு கேள். நானும் சில ஊழியங்களுக்கு போயிருந்த நேரம் இப்படிப்பட்ட போதனைகள் போகிற இடத்திலே அமர்ந்திருந்து கேட்டு அதிலே ஆத்திரப்பட்டேன். அப்படி வேதத்தில் அங்கே இருக்குது இல்லை. ஆண்டவர் சொன்னார் நீ பாவமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பாவம் நுழையுது. பாவ உலகம்தானே, எங்களை அறியாமல் அல்லது அறிந்து அல்லது அந்த கிறிஸ்துவின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்து அங்கே நுழைந்து விடுகிறது. சில பேருடைய நினைப்பு இதுவும் ஒரு அந்த கிறிஸ்துவின் ஆவியினுடைய ஒரு காரியம் தான். பார்த்துக்கொள்ளுங்க, பாவம் செய்யலாம், பாவம் செய்துட்டு டக்கண்டு வந்துடுவோம். இன்றைக்கு இந்த பாவத்தை செய்திருவோம், செய்துட்டு டக்கண்டு தேவனுடைய பக்கம் வந்துடுவோம். எப்படி ஒரு வஞ்சிப்பு! எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இன்றைக்கு இதை செய்வோம், இந்த பொய்யை சொல்லுவோம், டக்கண்டு வந்துடுவோம், இரவைக்கு மன்னிப்பு கேட்டுடலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் விழித்திருங்கள், பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்காதிருங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் இதை உங்க பழக்கமாக சில பேர் எடுத்துட்டீங்க. சிலர் இதை பழக்கமாக எடுத்திருக்கிறார்கள். பாவம் செய்வதும் டக்குன்னு வந்து ஓடி வந்து ஆண்டவர் மன்னிப்பார் தானே மன்னிக்கிறதும். ஒன்றை மாத்திரம் கவனிங்க, இன்னும் ஒரு நாள் நீங்க பாவம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க மன்னிப்பு கேட்க வாரத்துக்கு இடையில மணவாளன் இயேசு வந்து விடுவார். வந்தால் என்ன செய்வீர்கள்? அதான் என் நேரமும் எந்த நாளும் பாவத்தை வெறுத்து நீதியை செய்வதும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் என்று சொல்லி வேத வார்த்தை அழகாக சொல்லுகிறது. பாருங்க பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. எது கடைசி காலம்? கடைசி காலம். தேசங்களை பாருங்க, ராஜ்யங்களை பாருங்க, யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறார்கள், ஜாதிகள் குழம்புகிறார்கள். எங்களுடைய இஸ்ராயல் தேசத்தை பார்க்கிற நேரத்தில் சில தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிறார்கள். ஜாதிகள் குழம்புது, போருக்கு தயாராகிறார்கள், கொள்ளை நோய்கள் பரவுகிறது, பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது. வேத வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்க கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். முதலாவது அந்த கிறிஸ்து எங்கிருந்து எழும்புகிறான்? உங்களுக்குள்ளே இருந்து எழும்புவான், அல்லது வீட்டுக்குள்ளே இருந்து எழும்புவான், அல்லது நீங்க போகிற இடங்கள்ல இருந்து எழும்புவான். பிதாவையும் குமாரனையும், அதாவது பிதாவாகிய ஒரே தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்கள் எவர்களோ, அது நீங்களாயிருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? அந்த கிறிஸ்துவின் ஆவி. சபைக்குள்ளே இருக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்களை சிலர் அதையும் இதையும் பேசி வெளியில கொண்டு போய் அவர்களை இல்லன்ற பேய்கள் ஆக்கி விட்டுருவாங்க. அவர்களை போலவே அதுவும் ஒரு அந்த கிறிஸ்துவின் ஆவிதான். ஆரம்பத்தில் பொன்மொழியில பேசுறது போல பேசி, அழகாக பேசி அங்கால கொண்டு போய் ஊத்தைக்க தள்ளி விட்டுரும். பலர் அந்த ஆவியில் இன்றைக்கு பிடிபட்டிருக்கிறார்கள். பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ
ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் எழும்புவான். அவனுடைய பெயர் என்ன? ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. அவன் தன்னை தேவன் போலும் தான் தேவன் என்றும் தான் இயேசு என்றும் என்ன செய்வானாம்? தன்னை காண்பிப்பான். தன்னை தேவன் என்று சொல்லுவான். நான் தான் கடவுள் என்று சொல்லுவான். தன்னை வணங்காத எவராயிருந்தாலும், தன்னை வணங்காத, தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாத, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படியாத எவர்களாயிருந்தாலும் அவர்களை பட்டயத்தால் வெட்டுவதற்கு கட்டளையிடுவான். அதிலும் மிக முக்கியமாக உண்மை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எவர்களோ, நன்கு கவனியுங்கள், சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள் யார்? நாங்கள் எதை பின்பற்றுகிறோம்? சத்தியத்தை பின்பற்றுகிறோம். அப்ப சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள் எவர்களோ அவர்களை ஆரம்பத்தில் வரவேற்கிறது போல வரவேற்று மெதுவான விதத்திலே பேசி அன்பாக பேசி ஈர்த்து கொள்வானாம். அதற்கு பிற்பாடு மெதுவாக தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போய் தான் யார் என்பதை காட்டுவான். சர்வ அதிகாரியாக இருப்பான். உங்களுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும், கடந்த காலங்களிலே அல்லது ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இருந்த சில ஆட்சியாளர்கள், ஜனாதிபதி, இப்படிப்பட்டவர்களுக்குள்ளும் இந்த அந்து கிறிஸ்துவின் ஆவி, இரக்கமற்ற ஆவி, இரக்கமற்ற குணம். பாருங்க, கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை கொன்றவன் தான் ஹிட்லர். எத்தனை பேருக்கு தெரியும்? ஹிட்லர் யூதர்களையும் அழித்திருக்கிறான். ஒரு கூடாரம் மாதிரி செய்து அதற்குள்ளே போட்டு அடைத்து அதற்குள்ளே வைத்து நெருப்பை கொடுத்திருக்கிறான். இரக்கமற்ற குணம். இந்த இரக்கமற்ற குணம்தான் அந்த வெளிப்படுத்தல் சொல்லுகிறபடி மிருகத்தின் குணம். அந்த சமுத்திரத்திலே இருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதல்ல, மிருகத்தின் குணம், இரக்கமற்ற குணம். அதே போல இடியாமீன், எத்தனை பேருக்கு தெரியும்? தன்னுடைய தேசத்திலே, தன்னுடைய நாட்டிலே, தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய சுகபோகத்துக்காக பயன்படுத்தி தன் கண் முன்னே அவர்களை மரத்தில் கட்டி போட்டு கொடூரமாய் அவர்களை மிருகத்தை விட மோசமாய் வேட்டையாடி அவர்களை அழித்து சித்திரவதைப்படுத்தி தன் தேசத்திலே இடியாமீன் என்று அழைக்கப்படுகிற ஒரு இராணுவ தலைவன் மிருகத்தை விட மோசமாக அந்த கிறிஸ்துவினால் இரக்கமற்றவனாக. அதே போலதான் இந்த வேதத்திலே சொல்லப்படுகிற கடைசியில் ஒரு மனிதன் எழும்புவான். தன்னை ராஜா என்று காண்பிப்பான். தான் தேவன் என்று காண்பிப்பான். உண்மை உள்ள தேவனை, வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகிய நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவனை மறுதளிக்க வேண்டுமென்று அவன் விரட்டுவான், ஆயுதங்களை காண்பிப்பான். ஆனால் அந்த நேரம் வருகிற பொழுது, பிள்ளைகள் கவனிங்க, இந்த வேத வார்த்தை நீங்க தெரியாம இருந்தா, இந்த வேத வார்த்தையை நீங்க வாசிக்காம இருந்தா, அந்த நேரங்கள் வருகிற பொழுது உங்களுக்கு தெரியாது, இவன் யார் என்று தெரியாது, அந்த கிறிஸ்து யார் என்று தெரியாது. வீட்டுக்கு போய் வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை வாசித்து முடியுங்கள். 2-3 தரம் வாசியுங்கள். அந்த கிறிஸ்து வருவான், தேவ பிள்ளைகளை துன்புறுத்துவான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய பட்டயத்துக்கு பயந்து, அவனுடைய மிரட்டலுக்கு பயந்து, நான் வருகிறேன், உங்களுக்கு பின்னால வர்ற, என்ன கொன்றாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் வேணுமா அல்லது நரக பாதாளம் வேண்டுமா? இன்றைக்கு சொல்லுகிறேன், அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அந்த அந்து கிறிஸ்துவின் மிரட்டலுக்கு பயந்து அவனுக்கு பின்னாக போகிறவர்கள் நித்திய காலமாக கர்த்தர் கொடுக்க இருக்கிற எங்களுக்கு வாக்களித்த அந்த தேசமாகிய அந்த ராஜ்யத்தை அவர்கள் இழந்து போவார்கள். அந்த கிறிஸ்துவுக்கு பின்னால போகிற நபர்கள் நரகத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நரகத்திலே அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் உண்டாகும். அப்போ ஒரு மனிதன் எழும்புவான்,
அது இப்பொழுது நிழலாட்டமாக காணப்பட்டிருக்கிறது, சில மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அவன் பெருக்கெடுத்து நிற்பான், நான் தான் என்று நிற்பான். அவன் கூடுதலாக தேவ பிள்ளைகளுக்கு எதிராக தன்னுடைய கிரியைகளை நடப்பிப்பான். பாருங்க, தானியேல் 7:25, தானியேல் 7:25, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் வார்த்தையையும் என்ன செய்வான்? மாற்ற நினைப்பான். இன்றைக்கு பாருங்க, சில மதத்தவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விக்கிரக ஆராதனைகள் இதுதான் சத்தியம், விக்கிரக ஆராதனையில் கல் மண் மனித காலில் விழுகிறது கூடாது என்று. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார்கள். எப்படியாவது பூசி மினுக்கி தங்கள் சுகபோகத்திற்காக ஜனங்களை பயன்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாக இருந்து பொல்லாத பாம்பு அந்த கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அநேகர் மாட்டுண்டார்கள், அவர்களுடைய காலிலே கிடக்கிறார்கள். இந்த கோயில் குளங்கள் இந்த மனிதருடைய காலை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்ப தேவனுக்கு எதிராக அவன் செயல்பட வழிக்கிடுகிறான். மற்றது சட்ட திட்டங்களை மாற்றி அமைக்க முயற்சி பண்ணுகிறான். சொல்லுங்க, ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது தான் சட்டமா, அல்லது அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் எழும்பி மனுஷர்களுக்குள்ளே இருந்து கொண்டு வந்தது சட்டமா? அல்லது ரோம் இப்படிப்பட்ட படித்து வருகிற இந்த ஃபாதர்ஸுக்கு படித்து வருகிறவர்கள் எல்லாம் ரோமுக்கு போய் வருகிறார்கள். அவர்கள் வந்து நல்லா நடத்துறாங்களான்னு பார்த்தால் வேதத்துக்கு புறம்பாக நடத்துகிறார்கள். அப்ப தேவன் கொடுத்தது சட்டமா அல்லது மனிதர்கள் கொடுத்தது சட்டமா? எது சட்டம்? தேவன் கொடுத்ததுதான் சட்டம், அவர் எழுதி வைத்திருக்கிறது தான் சட்டம். இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், இந்த சட்டத்தை தெரிந்து வைத்திருக்கிறவர்கள். இப்பேற்பட்ட கொடிய காலங்கள் வருகிற பொழுது பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடுகிற அந்த காலத்தில் அந்த கிறிஸ்து எழும்பி தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தன் விரலை நீட்டிக்கொண்டு பட்டயத்தை காட்டுகிற நேரத்தில் பட்டயத்துக்கு பயப்படாதவர்களாக, அவன் கண்ணுக்கு பயப்படாதவர்களாக, அவன் ஆயுதத்துக்கு பயப்படாதவர்களாக, இயேசுதான் தேவன், என்னை கொல்றாண்டா கொள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை, இயேசுதான் கர்த்தர், அவர்தான் எனக்காக மண்ணுலகம் வந்தவர், அவர்தான் ரத்தம் சிந்தினவர், அவர்தான் மரித்தவர், நான் தான் ரட்சகன் என்று சொல்லுவான் அந்த கிறிஸ்து. நான் தான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுவான். நீ ஏன் இன்னும் நம்புறா? இல்ல, நான் தான் கடவுள் என்று சொல்லுவான். நான் தான் இத்தனை காலமும் நீ ஆராதித்த இயேசு நான் தான் என்று முன்னுக்கு நின்று சொல்லுவான். கனிகளினால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய கண்களிலே அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய சாயலிலே அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய சிரிப்பிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இயேசுதான் ஐயா மெய்யான தேவன். ஆகையினாலதான் இந்த பொல்லாத ஆவிகள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கலாமோ அந்த அளவுக்கு வஞ்சிக்கிறதற்கு இன்றைக்கு தீவிரித்துக் கொண்டு நெஞ்சை நிமித்திக் கொண்டு முழு பலத்தை உபயோகப்படுத்தி கொண்டு நிற்கிறது. விளங்குதா? பாருங்க, வெளிப்படுத்தல் புத்தகத்துல 13 மிருகம் அந்த கிறிஸ்து என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அவனை பின்பற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வஞ்சிப்புக்கு கீழ்ப்படிந்து உலகம் அவனை பின்பற்றும். வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள் வெளிப்படுத்தல் 13. உலகம் அவனை பின்பற்றும். மற்றது எல்லோரையும் அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே, அந்த கிறிஸ்து என்ன செய்வானாம்? எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் ஈர்த்து கொள்வான் அல்லது ஈர்த்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவான். நாங்கள் அதற்கு வளைந்து கொடுக்காத நேரத்திலே பட்டயத்தை காண்பிப்பான், சித்திரவதைப்படுத்துவான். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க,
இந்த காலங்கள் எல்லாம் வரும். ஆனால் அநேகர் அவன் மிரட்டலுக்கு பயந்து இந்த சொல்லப்படுது பார்த்தீங்களா, உலகம் அவனை என்ன செய்யுமாம், பின்பற்றும். நார்மலாக வேறு மதத்தில் இருக்கிறவர்கள் அரியண்டம் இல்லாம ஏன் பட்டயத்தை நீட்டுகிறாய் சொல்லியிருக்கலாம் தானே ஒரு வார்த்தையில், நான் உன் பின்னாடி வந்திருப்பேன். ஆனால் இதுல உன்னை பின்பற்ற மாட்டேன் என்று முரண்டு பிடித்து கொண்டு நிற்கிற ஒரே கூட்டம் தான் யாரு? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு எனக்கு ராஜ்யத்தை தர வல்லமை உள்ளவர், எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் பிள்ளைகள் எங்களுக்கு நல்ல அந்த வாழ்க்கையை, அந்த நித்திய ஜீவனை, அந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியும். உங்க வீட்டுக்கு பக்கத்துலையும் எழும்பும், சர்ச்சுக்கு போயிட்டியா, அங்க இயேசு ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். சொந்தங்களுக்குள்ளேருந்து எழும்பும் அந்த கிறிஸ்துவின் ஆவி குமாரனை மறுதளிக்கிற, தேவனை மறுதளிக்கிற, சத்தியத்தை மறுதளிக்கிற, யார் யாரெல்லாம் சத்தியத்தை மறுதளிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் ஆவி வேலை செய்கிறது, மறந்து விடாதீர்கள். பாருங்க 13, 16, 17 வெளிப்படுத்தல் 13, 16, 17 13வது அதிகாரம் 16, 17. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. உங்களுக்கு விளங்கிட்டா? ஒரு முத்திரை அவன் கொடுப்பானாம் அந்த கிறிஸ்து. அந்த நம்பரை நான் சொல்லுகிறேன், பாடமாக்கி வை. 666 666. இன்றைக்கு மெதுவாக இந்த 666 அமெரிக்கா அங்கெங்குமாக மெதுவாக செயல்பாட்டுக்குள்ளே வருகிறதாம். இப்போ சில பேர் சொல்றாங்க சிப் ஒன்று சொல்றாங்க. இதை நீங்க உங்க கையில பதிச்சு விடுங்க, நீங்க போற இடமெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த கேமராவில் நீங்க உங்களோட வீட்டை பார்க்க, அது இன்னும் வேற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு சிப் கதையை இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிப் எல்லாம் எங்க இருக்கிறது என்றால் வேதத்துக்குள்ளதான் இருக்கிறது. இது அந்த கிறிஸ்துவின் அடையாளங்கள் மெதுவாக இப்ப வெளிப்பட என்ன செய்திருக்கிறது, ஆரம்பித்திருக்கிறது. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது 666 இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வாங்கவும் மேலாது விற்கவும் ஏலாது. தெரியுமா? இப்ப இந்த கொரோனா காலத்துல அந்த ஊசி கார்டு வந்தது. எல்லாத்துக்கும் அந்த ஊசி கார்டை என்ன செய்யணுமாம், அதை காண்பிக்க வேண்டும் போல. சில பேர் அந்த காலத்தையும் இதோட ஒப்பிட்டு சொன்னார்கள், இப்படித்தான் அதுவும் இருக்குமோ. அவன் 666 நெற்றியில மற்றது கையில அதை பதிக்க முயற்சி பண்ணுவார்கள். பைபோஸில் அதை செய்ய மாட்டாங்க. அதாவது அவர்கள் பைபோஸ் பண்ணுவார்கள், நீங்க விரும்ப வேண்டும், விரும்பினா தான் அதை செய்வார்கள். அல்லது நீங்க விரும்பும் வரைக்கும் உங்களை வாதிப்பார்கள், சித்திரவதை படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஒன்றை மாத்திரம் நீங்க அறிஞ்சு கொள்ளணும், எவ்வளவுதான் சித்திரவதைப்படுத்தினாலும் ஒரு நாள் நாங்க கண்ணை மூடத்தான் போகிறோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஒரு நாள் கண் மூடத்தான் போறோம். எப்போவோ ஒரு நாள் எங்களுடைய கண் மூடுபடத்தான் போகுது. நாங்க நிரந்தரமா இங்க இருக்க வரல. இன்றைக்கு வந்து கத்தியை காட்டி இயேசுவ மறுதலி என்றா எத்தனை பேர் சரி என்றுட்டு மறுதளிப்பீங்களா? இன்றைக்கு வந்துட்டும் பட்டயத்தை காட்டி இயேசுவ மறுதலி என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் எப்படியோ உங்கள் ஜீவன் போகத்தான் போகுது. அந்த முத்திரையோட நாங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பிரயோஜனமே இல்லை. அப்ப அந்த மிருகத்தின் முத்திரையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் 666. அதை நெற்றியிலே பதிக்க முயற்சி பண்ணுவார்கள், கையிலே பதிக்க முயற்சி பண்ணுவார்கள். அந்த கிறிஸ்துவின் கூட்டங்கள் எழும்பி பைபோஸ்ல வந்து எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி நீங்க விடவே கூடாது. இல்லை, நான் விடமாட்டேன். இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். அந்த காலங்களிலே நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்காமல் நின்று அவருக்காக சாட்சியாக அந்த நேரத்திலும் நிற்க வேண்டுமானால்
இந்த காலத்தில் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சுவைத்துக் கொள்ளுங்கள். சுவைக்கிறீங்களா? இந்த வேத வார்த்தை கூடாக இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் அவர் வந்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர் மற்ற நியாயாதிபதி மற்றும் நாங்கள் பார்க்கிறவர்கள் எல்லாம் மனிதர்கள், ஜாதி ஜாதியான பறவைகள், மிருகங்கள், இது எல்லாம் யார் சிருஷ்டித்தது என்று அறிந்து கொள்ளுங்கள். மதம் ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. மதங்களை கொண்டு வந்ததும் இந்த பொல்லாத அந்த கிறிஸ்துவின் ஆவிதான். மதம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒருவர் ஆளுவார், ஒரே ஒருவர் அரசாளுவார், படைத்தாள்கிறவர் ஒரே ஒருவர், எங்கள் யாவேயாம் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே ஆளுகை செய்வார். மதங்கள் ஒன்றும் கிடையாது. கள்ள வணங்குறாங்க, மண்ணை வணங்குறாங்க, மனிதனை வணங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. இருப்பினும் தேவனுடைய சத்தியம் இன்னும் ஒரு புறமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் நற்செய்தி பூமி எங்கும் உள்ள சகல ஜாதி ஜனங்கள், பட்டி தொட்டி பட்டணங்கள், கிராமங்கள் எங்கும் அது போகும், பரவும். அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். நீங்க ஆண்டவரே, தேசங்கள் இயேசுவை அறியட்டும். நீங்க இனி ஜெபிக்கிற நேரத்தில் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிற, வஞ்சிக்கிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவியை என்ன செய்யணும்? நீங்க உட்டச்சு ஜெபிக்கணும். அந்த கிறிஸ்துவின் ஆவியே, நான் சத்தியத்தை சொல்ல போற நேரத்தில் தேவனை மறுதளிக்க பண்ணுகிற, இயேசுவை மறுதளிக்க பண்ணுகிற அந்த கிறிஸ்துவின் ஆவியே, வஞ்சிக்கிற ஆவியே, அல்லது தேவ பிள்ளைகளை யாரோ ஒரு நபர் மூலமாக, அவன் பணபலம் படைத்தவனாகவும் இருக்கலாம், அல்லது சொத்துக்கள் நிறைந்தவனாகவும் இருக்கலாம், அவன் பைபிளை தூக்கி கொண்டும் வரலாம், அவன் அபிஷேகத்தில் நிரம்பலாம், வல்லமையை பெற்றவனை போல காண்பிப்பான். பார்க்கணும். இதுக்கு தான் தேவை, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தேவை. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இருக்குது? பார்த்தோன்னே அறியணும், கனிகள் அறியணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. இதை அறியாமல் இருந்தால் அந்த 666 பிசாசின் முத்திரை, மிருகத்தின் முத்திரை, இந்த முத்திரையை நாங்கள் குத்தவிட்டால் முடிந்தது. லைஃப் உடைந்து விழுந்து விடுவோம். விளங்குதா? மற்றது பாருங்க, அந்த கிறிஸ்துவின் அடையாளங்கள். இயேசுவை அவன் மறுதலிப்பான், மறுதலிக்க கற்றுக் கொடுப்பான். மற்றது பொய்யான அற்புதங்களை செய்வான். கையை விரித்து கொண்டு பொய்யான அற்புதங்களை செய்வான். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்குது. ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு, இது பாருங்க இப்ப திராட்சை ரசமா மாற போகுது. கூடுமானால் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி, எப்படி? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பொய்யான அற்புதங்களை செய்ய முயற்சி பண்ணுவான். மற்றது உலகத்தை தான் ஆள முயற்சி பண்ணுவான். விசுவாசிகளை துன்புறுத்துவான். இதுதான் இந்த அந்த கிறிஸ்துவின் குணம். மற்றது பாருங்க, 1 யோவான் 4:3, 1 யோவான் 4:3, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. எல்லாரும் வாசிச்சிடலாம் ஒரு தரம். ப்ளீஸ் விளையாடாதீங்க, இதை கவனிங்க. இது முக்கியமான ஒரு பாடம். அல்லது அந்த நேரம் வார நேரத்தில் போயிடுவீங்க, விழுந்துருவீங்க. இங்கே விசில் அடிச்சு கொண்டு அல்லது எங்கேயோ பார்த்து கொண்டு நின்றால் அந்த காலம் வார நேரம் எங்கேயோ பார்த்து கொண்டு நீங்கள் சுற்றி கொண்டு தெரிவிங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடக்குதுண்டு. விளங்குதா? என்ன நடக்குதுன்றே தெரியாது. கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளுங்க, வேத சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்காமல் விட்டா, வீட்டுக்கு போய் இதை கொஞ்சம் பாடமாக்கி இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்காம விட்டா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுதான் சத்தியம் போல என்று அந்த கிறிஸ்துவின் கள்ள போதனையில் பிடிபட்டு விடுவீர்கள். பாருங்க, 1 யோவான் 4:3, மாம்சத்தில் வந்த என்றால் எங்களுக்காக இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல.
இன்றைக்கு பாருங்க, இந்த சில முஸ்லீம்களும் சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டுவார்கள் கேட்டால் இல்லாத ஒரே தேவன் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் அண்டை. அப்ப அவர்தான் வீதி, அவர்தான் ரோட், அவர்தான் பாதை, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், இயேசு. ஆனால் இயேசுவை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? விசுவாசிக்க மாட்டார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் அவர்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் எந்த ஆவியை பெற்றவர்கள்? அந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்களோடு மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் உலகத்தில் இப்படிப்பட்ட ஆவிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, உங்களுக்காக மண்ணுலகம் இறங்கி வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத, அதாவது விசுவாசிக்காத, தன் நாவினாலே அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே இப்பொழுதும் உலகத்தில் என்னவாம் இருக்கிறது. பொய் போதனைகளில் நீங்க வாழ, பொய் போதனைகளை நீங்கள் கேட்டு நம்ப, இந்த பொல்லாதாவி எவ்வளவற்றுக்கு முயற்சி பண்ணி தன் சார்பு, தன் பக்கம் இழுத்து கொள்ள முடியுமோ, தன் சார்பில் இழுத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செய்கிறான். மத்தேயு 24:24, மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ விளங்கிட்டா? இப்போ என்ன செய்யக்கூடாது? அற்புதம் பார்த்து நம்பக்கூடாது. கேட்குதா? இங்கே இருக்கிறீங்களா? நான் சொல்ற விளங்குதா? அற்புதங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். சில பேர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கை வச்சோடனே தொமாரண்டு கொண்டு விழுந்தா உடனே ஓடிடுறது. வார்த்தையை பார்க்க வேண்டும். வார்த்தையை பார்க்க வேண்டுமானால் அதை நீங்கள் படிக்க வேண்டும். கூடுமான அளவு அவனுடைய முயற்சி தேவ பிள்ளைகளை வஞ்சித்து தன் பக்கம் ஈர்த்து இழுத்து கொள்வது. நம்மால் செய்ய வேண்டிய ஒரு காரியம், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்து, ஆமென், இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்து, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து ஆவிகளை நீங்கள் பகுத்தறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். மற்றது வசனத்தை, தேவ வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். ஏமாறாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையில் நில்லுங்கள். ஜெபிங்க, எல்லாம் பண்ணுங்க, சந்தோஷம். ஆனால் வார்த்தை தான் அஸ்திபாரம். ஆமென், வார்த்தை தான் அஸ்திபாரம். கடைசி பரியந்தம் பெருமழையோ காற்றோ கடும் புயலோ வந்தாலும் அந்த வீடு அசையக்கூடாது என்றால் அது மணல்ல கட்டப்பட்டிருக்க வேண்டுமா அல்லது மலையின் மேல கட்டப்பட்டிருக்க வேண்டுமா? எங்க மலை மேல கட்டப்பட்ட வீடு அது நிலைத்து நின்று நித்திய காலமாக வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்து என்பவன் இயேசு கிறிஸ்துவுக்கு, உண்மை உள்ள வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவுக்கு எதிரானவன். இப்பொழுதும் அந்த ஆவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதை நான் போனங்களை வாசித்த நேரத்தில் உங்களை பிடிப்பாங்க, நியாய சாசனங்கள், நியாய பீடங்கள் உங்களை ஏற்றுவாங்க, சிறைச்சாலைகளுக்குள்ள கொண்டு போவாங்க, வாரினால் அடிப்பார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள். தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகிற அளவுக்கு, தேவ பிள்ளைகளின் அன்பு தணிந்து போகிற அளவுக்கு, தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு விலகுகிற அளவுக்கு அவன் என்ன செய்வான்? வேலை செய்வான். இப்ப சொல்லுங்க, அந்த கிறிஸ்து என்றால் யார்? சொல்லுங்க, அந்த கிறிஸ்து என்றால் யார்? வஞ்சிக்கிறவன், கிறிஸ்துவுக்கு எதிரானவன், பிதாவை மறுதலிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன், அவர் இரத்தத்தை மறுதலிக்கிறவன், ஒரு கூட்ட தேவ ஜனங்களை தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுகிறவன். இப்ப சில தேவ ஜனங்களுக்குள்ளே மற்றும் விசுவாசிகளுக்குள்ளே மற்றும் ஊழியர்களுக்குள்ளே நிழலாட்டமாக ஓரளவு காணப்படுகிறது இந்த ஆவிகள். இந்த சபையை விட்டு சபை மாறி, சபை விட்டு சபை மாறி, ஒரு சபையை விட்டு ஒரு சபைக்கு மாறி, திருப்பி அந்த சபையை விட்டு தூற்றி, இப்படியாக தூற்றி கொண்டு திரிகிறவர்களும் இன்னும் ஒரு சைட் பார்க்கிற பொழுது அவர்கள் தேவ நாமத்தை என்ன செய்கிறார்கள்? தூசிக்கிறார்கள். அப்ப தேவ நாமத்தை தூசிக்கிறவர்களுக்குள்ளும் அந்த கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது அது கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் வருவான் என்று கேள்விப்பட்டோம், ஆனால் இப்பொழுதும் அவனுடைய செயல்பாடுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
சத்தியத்தை மறுதலிக்கிற அல்லது சத்தியத்தை புரட்டுகிற, வேதத்தை புரட்டுகிற எவர்களாயிருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு அது உதவி செய்யும். நீ இப்படி வாசித்தது இங்கே இப்படி எழுதியிருக்குது, மத்தேயுவில் இப்படி எழுதியிருக்குது, தெசலோனிக்கரில் இப்படி எழுதியிருக்குது, பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்குது. அந்த கிறிஸ்து வருவான். இனி அடுத்த ஸ்டடி நான் உங்களுக்கு படிப்பிக்க போகிறது வருகிற கிழமை, அடுத்த கிழமையெல்லாம் இந்த மிருகம், சமுத்திரத்திலேருந்து ஒரு மிருகம் எழும்பி வரும். அதுக்கு பிறகு கலசங்கள், 7 கலசங்கள், 7 முத்திரைகள், இவைகளை கற்றுக் கொடுத்து இதை ஒரு ரெக்கார்டிங் வாயிலாக நாங்கள் பதிவிடுகிறோம். உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கேளுங்கள். இயேசுவை மறுதலிக்கிறது எவர்களாக இருந்தாலும், அது சொந்தங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் போகிற வருகிற இடங்கள்லையாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை மறுதலித்து விட்டு வா, அல்லது இயேசு என்ற ஒரு ஆளை இல்லை, அப்படியாக அவன் தன்னைத்தானே கடவுளாக்க முயற்சி பண்ணுகிற அல்லது தன்னை பின்பற்ற ஈர்த்தெழுக்கிற எந்த ஒரு பேயாயிருந்தாலும், எந்த சாத்திரகாரர்களாயிருந்தாலும், அல்லது தன்னைத்தானே நான் தான் இயேசு என்று எழும்பி வந்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம் தகப்பனை நமக்கு தெரியாதா? சொல்லுங்களேன், தெரியாதா? நம் தகப்பன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கனிவானவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தமுள்ளவர். அந்த கிறிஸ்துவின் ஆவி இன்னும் ஒன்று செய்ய பண்ணும். இப்போ லஞ்சம் வாங்கினா அது பிரச்சனை இல்லை, கொண்டு வா. களவெடுத்தா அது பிரச்சனை இல்லை, என்னுடைய சபைக்கு கொண்டு வா. மற்றது கள்ள தொழில்களை செய்தா அதில் வர வருமானங்களை அது பிரச்சனை இல்லை, சபைக்கு கொண்டு வா. அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. பக்க வழியாக வந்த ஆசீர்வாதங்களை அவன் சொல்லுவான், இப்படித்தான் வந்தது பணம், அது பிரச்சனை இல்லை, அதை கொண்டு வா. தான் சுருட்டி கொள்வான், தான் வாங்கி கொள்வான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லஞ்சம் வாங்கிய பணம் அவருக்கு உகந்தது அல்ல. தரித்திரனை அல்லது ஏழையை, எளியவனை, திக்கற்ற பிள்ளைகளை விரட்டி மிரட்டி அவர்களை அடிமைப்படுத்தி பறித்தெடுக்கிற ஆசீர்வாதங்களை சபைக்கு கொண்டு வர அது தேவனுக்கு பிரியமற்றது. அது லட்சக்கணக்காயிருந்தாலும் அது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. அந்த கிறிஸ்துவின் ஆவி அப்படியும் இருக்குது. இன்றைக்கு அது வேலை செய்கிறது, வருகிற காலங்களில் வேலை செய்யும். பரிசுத்தத்தை பேசுறது போல பேசி அதுக்கு பிறகு அது பிரச்சனை இல்லை. நீங்க எப்படியும் பண்ணலாம், ஒரு போதனை நீங்க எப்படியும் என்னவாவது செய்யலாம். படம் பார்க்கலாம், அது பைபிள் வாசிக்கலாம், அது கட்டாயம் இல்லை. கிருபைதானே, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு தானே, பாவங்கள் மன்னிக்கப்படுதானே. இல்லை, நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. ஆண்டவர் சொன்னார், போ, இனிமேல் பாவம் செய்யாதே, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். இன்னும் ஒன்று சில பேர் பாடமாக்கி அல்லது நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, பாவம் செய்யறதும் திரும்ப வாரதும். ஒரு நாள் பாவம் செய்துட்டு வரலாம் என்று நீங்க இடையில வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரிடத்துல வந்து மனம் மறந்தலாம் என்று அந்த நேரம் பார்த்து மனவாள் என்ன செய்து விடுவார்? வந்து விடுவார். ஆகையினால் இப்பொழுது கிரியை செய்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவியை அறிந்து கொள்ளுங்கள். அது இயேசுவை மறுதலிக்க உங்களுக்கு கற்றுத்தரும். சபைக்கு போகாதென்று கற்றுத்தரும். பைபிள் பொய் என்று சொல்லும், ஆனால் இதுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றதை நீங்க முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த கிறிஸ்து என்று ஒருவன் தோன்றுவான், சர்வ அதிகாரி, ஒரே ஒருவன் இருப்பான். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜனாதிபதி, ஆனால் முழு உலகத்திற்கும் அவன் ஒருவனே சர்வ அதிகாரியாக அந்த கிறிஸ்து இருப்பான். ஆனால் அவனுடைய ஆட்சி நீடிக்காது. வேதம் சொல்லுகிறது, ஒருவர் வருவார், நெருப்பை அனுப்பி யுத்தம் பண்ணுவார். அந்த கிறிஸ்து, அந்த மிருகம், அந்த பொல்லாத குணமுடைய அந்த மிருகத்தின் ஆவி தேவனுடைய அந்த அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு அவன் விழுவான். இப்ப கையை தட்டு, இரையாக்கப்பட்டு அவன் விழுவான். பாதாளம் திறக்கப்படும், அக்கினி கடல் திறக்கப்பட்டு அந்த மிருகத்தை பிடித்து ஆண்டவராகிய தேவன் பிடித்து என்ன செய்வார்? தள்ளுவார். இப்ப சொல்ல போறேன், என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சிகள் விழும், பொல்லாத ஆவிகள் விழும். என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் தேவனுடைய ராஜ்யம் ஒன்றே நிலைத்து நின்று வெளிச்சம் கொடுக்கும். சகல மிருகத்தின் முத்திரையும் அழிக்கப்படும், சகல அந்தகார சக்திகளும் விழும். அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் உடகட்டல, அந்த கிறிஸ்துவின் ஆவியே, வஞ்சிக்கிற ஆவியே, என்னை நீ வஞ்சிக்க முடியாது. இந்த ஜபத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ண வேணும்.
ஹல்லேலூயா. அப்ப இப்ப சொல்லுங்க, அந்த கிறிஸ்து யாரு? பிசாசு, ஏமாற்றுகிறவன். நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்க துதிக்க கூடாது, சபைக்கு போகக்கூடாது, சத்தியத்தில் நிற்க கூடாதுன்னு உங்களை இழுத்தெடுப்பான். அது இப்ப சில நபர்களுக்குள்ள, சில நேரம் உங்க பிள்ளைகளுக்குள்ளேயும் வேலை செய்வான். மெதுவா இப்படியா சொல்றா, சபைக்கு போக வேண்டாமட்டா கட்டணம் கொடுக்குறான். பொல்லாத அந்த கிறிஸ்துவின் ஆவியை உன் வல்லமை உட்டாகிறேன். இயேசுதான் என் ஜீவன், இயேசுதான் என் உயிர். ஆனா இப்போ ஒன்றை மாத்திரம் நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த கொடிய காலத்துல இதை நீங்க கொஞ்சம் அறிஞ்சு கொண்டாதான், அந்த சத்திய வேதத்தை கொஞ்சம் அறிஞ்சு கொண்டாதான் நீங்க அங்க காப்பாற்றப்படலாம், நிப்பீங்க. அப்படிப்பட்ட காலங்கள் வந்தாலும் இயேசுவை மறுதலிக்காமல் உறுதியாய் நில்லுங்கள். உயிர் போனா என்ன, போறது போகட்டும். இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி மரிக்கணும் என்ற ஒரு கட்டம் வந்தாலும் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக நாங்கள் என்ன செய்வோம்? ஆனால் வேதம் இன்னொன்று சொல்லுகிறது, உபத்திரவ காலத்துக்கு முன் ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக இப்பொழுது பாடுகளை அனுபவித்து வஞ்சிக்கப்படாமல் சிலுவையை தூக்கி கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை உபத்திரவ காலத்துக்கு முன் நீதிமான் என்ன செய்யப்படுவானாம்? எடுத்துக்கொள்ளப்படுவான். நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். இப்பவே இருந்து ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. என்னதான் இருந்தாலும் இல்லாட்டியும் ஆண்டவரை மறுதளிக்காதீங்க. சபையா தெரியாதீங்க. ஒரு சபையில நிலைச்சு நில்லுங்க. நிலைச்சு நின்று கொண்டு சத்தியத்தில் சார்ந்து கொள்ளுங்க, சத்தியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்தை இன்று தொடக்கம் ப்ளீஸ் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிங்க. அதுல அந்த கிறிஸ்து யார், மிருகம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட காலங்கள் நடக்கும், கிறிஸ்தவர்களுக்கு வரும் துன்பம் என்ன, கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தங்களை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகையினால வீட்டுக்கு போய் வாசிங்க. பயந்து போயிடாதீங்க. நீங்க பயந்தாலும் போய் சேர வேண்டிய இடம் ஒன்று நரகம் அல்லது தேவனுடைய ராஜ்யம். 2 இடம் தான். ஐயோ இப்படியும் இருக்கா, அப்ப மெதுவா ஆண்டவரை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைத்தாலும் ஒரு நாள் ஜீவன் என்ன செய்ய போகிறது? எங்கள் ஜீவன் போகத்தான் போகிறது. ஆகையினால் நித்திய ஜீவனுக்காக, நித்திய வாழ்க்கைக்காக, ராஜ்ய வாழ்க்கைக்காக ஜீவன் போனால் என்ன, இருந்தால் என்ன? ஹல்லேலூயா. அது கிடைத்தால் என்ன, கிடைக்காட்டி என்ன? அது தாரன் வாரியா, எப்படி என்ன வாரம் பிரச்சனை இல்லை. சேர்ச்சை விட்டுட்டு வரணும், இயேசுவை விட்டுட்டு வரணும், பைபிள் வேணாம், பைபிளை வச்சுட்டு வா. அவங்க என்ன நினைப்பாங்க? நீ பைபிளையே தூக்கி கொண்டு திர்றா. என்ற வீட்டார்கள் என்ன நினைப்பாங்க? கணவன் சைட்ல இருந்து எந்த வீட்டார்கள் என்ன நினைப்பாங்க? அவங்க ஆண்டவர் அறியவும் இல்லை. இதுதான் என் வெளிச்சம், இதுதான் என் டார்ச் லைட், இதை என்னால் விட முடியாது. இப்படி சில பேர் சொல்றாங்க. பைபிளை ரோட்டால தூக்கிட்டு கொண்டு போக மாட்டாங்க, வெக்கமா. ஆகையினால இப்போ பாக்கெட் பைபிள் எல்லாம் வந்திருக்குது, உள்ள வச்சா பர்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்டைலாக கொண்டு போறாங்க. இதுதான் ஐயா கடைசியில் உங்களை காப்பாற்ற போகுது. படிப்பு காப்பாற்றாது, நண்பர்கள் காப்பாற்ற போறது இல்லை, பெற்றோர்கள் காப்பாற்ற போறது இல்லை, நீங்க நம்புறவங்க காப்பாற்ற போறது இல்லை, உங்க சொத்து காப்பாற்ற போறது இல்லை. இன்றைக்கு உங்களை தங்கமே வெள்ளியே பொன்னே செல்லமேண்டு பார்க்கிற ஒருவரும் அந்த நேரத்தில் கிட்ட நிற்க மாட்டாங்க. இந்த வார்த்தை மட்டும்தான் உங்களுக்காக வழக்காடுகிற சட்டத்தரணியாக நிற்க போகிறது. ஆகையினால அந்த கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டபடி இப்பொழுது அவனுடைய செயல்பாடுகள் மெதுவாக ஆரம்பித்திருக்கிறது. கடைசியில் ஒருவன் எழும்புவான், சர்வ அதிகாரியாக தோன்றி அவன்தான் ஒரு இடத்துல இருப்பான், முந்தி கொண்டிருப்பான். வஞ்சிக்கப்படக்கூடாது, இப்போவும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட காலங்கள் வருகிற பொழுதும் வஞ்சிக்கப்படக்கூடாது. வார்த்தையில் நில்லுங்க. வருகிற காலத்தில் மிருகம் என்றால் என்ன, அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். பிறகு 7 கலசங்கள், 7 முத்திரைகள், இப்படியாக சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் போன கிழமை, அதுக்கு முந்தின கிழமை கொடுக்கப்பட்ட வார்த்தை யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அதை கேளுங்கள், பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
ஹalleluya. போராடி ஜெபிப்போமா. அந்த கிறிஸ்துவின் ஆவியே, வஞ்சிக்கிற ஆவியே, பின்மாற்றத்தின் ஆவியே, தேவ பிள்ளைகளை மிரட்டுகிற ஆவியே, தேவ பிள்ளைகளை குட்டிச்சுவராக்க நினைக்கிற ஆவியே, ஓ பொன்மொழியில பேசி தாரது போல தந்து பணங்களை காட்டி நன்மைகள் செய்கிறது போல செய்து எப்படியாவது தேவ பிள்ளைகளை வீழ்த்த வேண்டும், தேவ பிள்ளைகளை வேதத்தை விட்டு வார்த்தையை விட்டு அவர்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்று நீ பண்ணுகிற திட்டங்கள், நீ பண்ணுகிற முயற்சிகள் சபையை வஞ்சிக்கிற ஆவிகள், தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள், ஊழியர்களை வஞ்சிக்கிற ஆவிகள், போதகர்களை வஞ்சிக்கிற ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கிறிஸ்துவின் ஆவியே, பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிற, எல்லாரும் அறிக்கை பண்ணு, பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்க கற்றுக் கொடுக்கிற, மறுதளிக்க சொல்லி தருகிற பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன் வல்லமையை உண்டாக. இந்த வார்த்தை வேலை செய்யட்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னீரே அப்பா. இன்னும் நாங்கள் ஆராய வேண்டும், இன்னும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளால் எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது டாடி. அதுதான் எங்கள் அஸ்திபாரம், அதுதான் எங்கள் அஸ்திபாரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.